Good morning students. 5th chapter போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம 4th chapterல உள்ள one words எல்லாம் என்ன செய்யலாம் ரீகால் பண்ணிட்டு நம்ம வந்து one word test ஒன்னு எழுதலாம் ஓகேவா so today 4.1 exerciseல first fill in the blanks பார்க்கலாம் first question பாருங்க if the cost of 8 apples is 56 then the cost of 12 apples is so 8 apples வந்து 56 அப்படிங்கும்போது 12 apples என்ன வரும் அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க இதுல இருந்து நம்ம வந்து 1 ஆப்பிளோட ரேட் கண்டுபிடிக்கலாமா இப்போ 56 வந்து 8 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 8 டேபிள் சொல்லுங்க 7 8s are 56 அப்ப 1 ஆப்பிளோட ரேட் என்ன வந்துரும் 1 ஆப்பிளோட ரேட் என்ன வந்துரும் 7 அப்படிதானே 7 so 7 into 12 ஏன்னா ஒரு ஆப்பிளோட ரேட் வந்து என்னது 7 rupees அப்ப 7 12s are 84 அப்படிதானே so answer is 84 ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க if the weight of one fruit box அதாவது ஒரு fruit box ஓட weight வந்து 3.5 kg 3.5 kg னா நம்ம என்ன பண்ணலாம் 3.5 ன்னு எழுதிக்கலாமா அப்படி இல்லனா இத வந்து என்ன பண்ணுங்க mixed fraction ல வந்து இம்ப்ராப்பரா மாத்திக்கோங்க சரி இம்ப்ராப்பரா மாத்துனா என்ன வரும் 3 1/2 வந்து இம்ப்ராப்பரா மாத்துனா என்ன வரும் 3 2s are 6 6 plus 1 7/2 அப்படினு கிடைக்கும் அப்படிதானே 7/2 ன்னு கிடைக்கும் இப்போ then the weight of 6 such boxes is அப்ப 6 boxes ஓட weight என்ன அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப 6 boxes ஓட weight அப்படிங்கும்போது என்ன பண்ணனும் 6 into 7/2 so 1 2 is 2 3 2s are 6 அப்ப ரிமைண்டர் என்ன இருக்கு 3 into 7 is 21 so 21 ஆன்சர் என்ன வந்துரும் 21 kg ஓகேவா 21 kg next பாருங்க a car travels 60 km with 3 liters of petrol சரியா 60 km with 3 liters இப்போ இதல இருந்து பாருங்க 60 km போகணும்னா 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது சரியா if the car has to cover the distance of 200 km அப்ப 200 km க்கு போணும்னா it requires dash liter of petrol எவ்வளவு பெட்ரோல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படினு கேக்குறாங்க சரியா இப்போ 1 லிட்டருக்கு எவ்வளவு வரும் எத்தனை கிலோமீட்டர் பாருங்க 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பாருங்க 1 லிட்டருக்கு இப்போ 6 கிலோமீட்டர்னா 3 லிட்டர் அப்படிதானே 3 லிட்டர் பெட்ரோல் 6 கிலோமீட்டர்னா 3 லிட்டர் பெட்ரோல் அப்ப 1 லிட்டர் அப்படினா எத்தனை கிலோமீட்டர் வரும் 1 லிட்டர்னா எத்தனை கிலோமீட்டர் வரும் இது 3 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு 2 3s are 6 அப்ப 20 கிலோமீட்டர்ஸ் அப்படிதானே 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர்ஸ் அப்ப 200 கிலோமீட்டர்ஸ்னா என்ன வந்துரும் 10 லிட்டர்ஸ் கிடைச்சிருமா Are you understand அதாவது 60 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கும்போது 3 லிட்டர் அப்ப 1 லிட்டர் அப்படிங்கும்போது எத்தனை கிலோமீட்டர் வந்துரும் 20 கிலோமீட்டர் சரியா 1 லிட்டர்ங்கும்போது 20 கிலோமீட்டர்ஸ் ஏனா 1 லிட்டர்ங்கும்போது 20 கிலோமீட்டர்ஸ் 2 லிட்டர்ங்கும்போது 40 கிலோமீட்டர்ஸ் 3 லிட்டர்ங்கும்போது 60 கிலோமீட்டர்ஸ் அப்ப அதே மாதிரி 200 கிலோமீட்டர்ஸ்னா என்ன வந்துரும் 1 லிட்டர்னா 20 கிலோமீட்டர்ஸ் அப்ப 200 அப்படிங்கும்போது இங்கேயும் ஒரு ஜீரோ என்ன செஞ்சுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க சரியா சோ 200 ங்கும்போது 10 லிட்டர்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் fourth one if 7 meter cloth cost 294 அப்ப 7 meter cloth ஓட காஸ்ட் வந்து 294 அப்படினா then the cost of 5 meter of cloths 5 மீட்டருக்கு என்ன வரும் அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 294 7 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வரும் 4 7s are 28 அப்படிதானே 28 ரிமைண்டர் 1 இருக்கும் 14 இருக்கும் 2 7s are 14 so 42 rupees 1 மீட்டர் cloth அப்படினா என்னது 42 rupees வரும் அப்ப 5 மீட்டர் clothனா 5 into 42 5 into 42 என்ன வரும் 42 வை 5 ஆல மல்டிப்ளை பண்றோம் so 210 rupees ஓகேவா 210 rupees ஓகேவா சரி fifth one if a machine is cool drinks factory fills 600 bottles in 5 years
5 ஹவர்ஸ்க்கு வந்து 600 பாட்டில்ஸ் வந்து என்ன செய்யுது, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஃபில் பண்ணுது. தென் இட் வில் ஃபில் டேஷ் பாட்டில்ஸ் இன் 3 ஹவர்ஸ். 5 ஹவர்ஸ்க்கு 600 அப்படின்னா 1 ஹவருக்கு என்னன்னு பாருங்கள். 1 ஹவருக்கு என்னென்னு பார்க்கணும், என்ன பண்ணணும், 600 டிவைடட் பை 5. அப்போ என்ன வந்துடும், 1 5 is 5, ரிமைண்டர் 1 இருக்கும், 10, 2 5s are 10. ஸோ 120 பாட்டில்ஸ், 120 பாட்டில்ஸ் 1 ஹவருக்கு 120 பாட்டில்ஸ். அப்போ 3 ஹவருக்கு என்ன செய்யணும், 3 ஹவருக்கு 1 ஹவருக்கு 120 பாட்டில்ஸ்னால் 3 ஹவருக்கு மல்டிப்ளை பண்ணுங்கண்ணா, 360 பாட்டில்ஸ். ஸோ 360 பாட்டில்ஸ். Are you understand? Okay. Next, say true or false. Listen. Distance travelled by a bus and time taken or is direct proportion. Distance travelled by a bus and time taken. Distance ku time ku direct proportion அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் டைம் வந்து என்ன ஆகும், வேரி ஆகும். அப்படி தானே, டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டைம் அதிகமாகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அது இது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா டைமும் கம்மியாக இருக்கும். அப்படி தானே. ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ ஃபேமிலி டு மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆர் இன் indirect proportion. Sorry, direct proportion. Expenditure of a family to member of the family. So expenditure family member of the family வந்து direct proportion அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா செலவுகளும் என்ன ஆகும், அதிகமாகும். அப்படி தானே. மெம்பர்ஸ் கம்மியாக இருந்தாங்கன்னா செலவு கம்மியாகும். ஸோ இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரியா. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஓகேவா. ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் எ ஹாஸ்டல் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் ஃபுட் ஆர் நாட் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ ஹாஸ்டல் and consumption of food are not in direct proportion. இது வந்து direct proportion இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து தான் அந்த ஹாஸ்டலில் உள்ள ஃபுட்டோட கன்சப்ஷன் இருக்கும். அப்படி தானே. இது வந்து நாட் direct proportion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரியா. ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். If Mallika walks 1 kilometer in 20 minutes, 1 kilometer 20 minutes அப்படின்னா then she can cover 3 kilometer in 1 hour. True or false? 1 kilometer 20 னா 2 kilometer என்ன வந்துரும், 40 minutes. 3 kilometer 60 minutes. So 60 minutes நம்ம என்ன சொல்லுவோம், 1 hour அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். So it is true statement. Last one. If 12 men can dig a pond in 8 days, 12 பேர் 8 நாளில் என்ன செய்கிறாங்க, குளத்தை தோன்றுறாங்க. ஸோ தென் 18 men can dig in 6 days. 18 mensனால் என்ன ஆகும், கம்மியாக தான் செய்யும். அப்படி தானே. ஸோ இது வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்படி தானே. 12 men அப்படின்னா 8 days ஆகுது. 18 men அப்படின்னா கம்மியாக தான். ஆனால் கரெக்டாக இருக்கா ப்ரொபோர்ஷன், இன்டெரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்படி தானே. ஸோ இதோட இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா. 12 men 8 days. அப்புறம் 12/8 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 3 4s are 12, 2 4s are 8. அப்போ 3/2ன்னு வருது. அதே மாதிரி 18 men divided by 6. 18 men 6 days. இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், 166, 3 6 are 18. ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். அப்படி தானே. x/y ஓட வேல்யூ வந்து ஈக்குவலாக வரணும். ஆனால் இங்கே வந்து என்ன வரல, ஈக்குவலாக வரல. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. Are you understand? So one, choose the best பாருங்க. Objective type question.
if the cost of 3 books is 90 rupees அப்போ 3 books 90 அப்படின்னா 1 book என்ன வந்துடும் 1 book என்ன வந்துடும் 30 rupees வந்துடுமா 30 rupees அப்போ 1 book 30 rupees அப்படின்னா 12 book என்ன வந்துடும் 12 into 13 360 are you understand yes one book வந்து என்னது 30 rupees சரியா next if money buys 5 kg of potatoes for 75 rupees 5 kg 75 rupees அப்படின்னா 1 kg என்ன வந்துரும் 1 kg என்ன வந்துரும் 1 kg என்ன வந்துரும் 1 kg வந்து 15 5 ஆல டிவைட் பண்ணுங்க இத 5 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 15 வந்துரும் அப்படிதானே 15 rupees அப்ப dash kg of potatoes for 105 rupees so 15 table சொல்லுங்க 7 105 15 சால டிவைட் பண்ணலாம் சரியா என்ன வந்துரும் 7 15s are so 7 kg answer is 7 kg okay one next பாருங்க 35 cycles were produced in 5 days 5 days க்கு 35 cycles அப்ப 1 day க்கு எத்தனை cycle வரும் 5 ஆல டிவைட் பண்ணுங்க 7 வந்துரும் சரியா 7 cycle 1 day க்கு வந்து என்னது 7 cycle produce பண்றாங்க அப்ப then dash cycles will be produced in 21 days அப்ப 1 day க்கு 7 cycles னா 21 days க்கு என்ன வந்துரும் 21 into 7 multiply பண்ணா என்ன வரும் 147 so answer is 147 okay வா next பாருங்க 17 an aircraft can accommodate 280 people in 2 trips 2 trips க்கு 280 people போறாங்க அப்ப 1 trip க்கு என்ன வரும் இது 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 1 2 is to 4 2 சார் அப்ப 1 trip னா என்ன வந்துரும் 140 people வரும் அப்ப it can take task trip to take 1400 people so 1400 people எத்தனை trip போவாங்க அப்ப 140 ஆல டிவைட் பண்றோம் 0 க்கு 0 கேன்சல் பண்ணிடுங்க 114 is 14 10 14s are 140 so 10 trip வந்துரும் ஓகேவா are you understand yes last one suppose 3 kg of sugar is used to prepare sweets for 50 members 3 kg 50 members என்ன பண்றாங்க prepare பண்ண முடியுது sweets வந்து prepare பண்ண முடியுது so dash kg of sugar is required for 150 members so 3 kg 50 members அப்படினா 1 kg என்ன வரும் 1 kg is equal to 50 by 3 அதுதானே இப்போ நமக்கு என்ன வேணும் 150 members 150 members க்கு வேணும் எத்தனை kg வரும் அப்பனா 1 kg க்கு வந்து சாரி 3 kg ன்னு எடுத்துக்கோங்களேன் 3 kg வந்து 50 members சரியா அப்போ இங்க 150 members வரணும் அப்ப இங்க எத்தனை kg வரும் 50 members க்கு 3 kg அப்ப 100 members க்குனா 6 kg அப்ப 150 members க்குனா 9 kg வந்துருமா 9 kg the answer is 9 okay so 4.1 ல one words வந்து clear பண்ணியாச்சு சரி இப்போ 4.2 போலாமா 4.2 பாருங்க fill in the blanks 16 taps can fill a petrol tank in 18 minutes the time taken for 9 taps to fill the same tank will be dash minutes இந்த 4.2 எல்லாமே என்னது inverse proportion தான் சரியா சோ நம்ம செஞ்சே பாத்துறலாம் taps first வந்து taps minutes சரியா taps minutes பார்த்தோம் அப்படினா 16 taps 18 minutes
அதே மாதிரி 9 டைம்ஸ் எக்ஸ். சரியா? ஸோ இப்போ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் 16 into 18 is equal to 9 into x அப்படி தானே எழுதுவோம். ஸோ எக்ஸ் வச்சுக்கோங்க. 16 into 18 divided by 9. ஸோ 1 9 is 9, 2 9s are 18. அப்போ என்ன வந்துடும் 2 into 16 என்ன வந்துடும் 32. ஓகேவா? ஸோ 32 minutes தான் என்னது ஆன்சர். அப்போ இங்கே என்ன வந்துடும் 32 minutesனு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் ஒன். இஃப் 40 workers கேன் டூ எ ப்ராஜெக்ட் ஒர்க் இன் 8 days. 40 workers என்ன பண்ணுறாங்க 8 daysல ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ தென் டாஸ்க் ஒர்க்கர்ஸ் கேன் டூ இன் 4 days. 4 daysக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 40 daysக்கு 8னா 40 workers 8 day அப்படின்னா 4 daysக்கு என்ன ஒன்று பார்க்கலாமா? இது வந்து ஃபஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன் பாருங்கள். ஒர்க்கர்ஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ். சரியா? 40 workers 8 days. 40 workers 8 days. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் தெரியாது 4 daysன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம் 40 into 8 is equal to x into 4. ஸோ எக்ஸ் தான் நமக்கு தேவை. 40 into 8 divided by 4. என்ன பண்ணுறோம் 4ஐயும் 40ஐயும் டிவைட் பண்ணால் 10 வந்துடும். ஸோ 10 8s are 80. ஸோ 80 ஒர்க்கர்ஸ். ஸோ 80 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் 4 daysல அந்த வேலையை என்ன செஞ்சிடலாம் முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாகனு என்ன செய்யணும் முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அது ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஃபில் பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகேவா? சரி, அடுத்து நம்ம சூஸ் த பெஸ்ட் பார்க்கலாம். 12 cows can grass a field for 10 days. 10 days ஆகுது அந்த கிராஸ் ஃபுல்லாக என்னது 12 cows என்ன செய்யுது மேஞ்சிருது. சரியா? ஸோ 20 cows can grass the same field for dash days. 12 cows 10 days. இப்போ 20 cows பாருங்க 10th one cows days. சரியா? ஹவுஸ் days. இப்போ 12 cows 10 days. சரியா? 20 cows எத்தனை நாள் ஆகும்னு கேட்காங்க. 20 cows என்ன ஆயிரும் அது எதாவது சீக்கிரமாக என்ன செஞ்சிடும் மேய்ஞ்சிடும். அப்படி தானே அந்த புல்வெளியை வந்து. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 12 into 10 is equal to 20 into x. ஸோ எக்ஸ் தான் நமக்கு தேவை. 12 into 10 by 20. ஸோ 2 10s are 20. 12 by 2 என்ன ஆயிரும் 12 by 2 is equal to 6. ஸோ 6 days. 6 days. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 6 days. லாஸ்ட் ஒன். A typist or employed to complete a work in 12 days. A typist or employed to complete a work in 12 days. 12 daysல என்ன பண்ணுறாங்க 4 typist வந்து அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரியா? if 2 more typist இங்கே தான் நம்ம நிறையா மிஸ்டேக் பண்ணுறோம். அப்படி தானே if 2 more typist அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது 2ங்கிறத எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட்டு டேஸு நம்ம இங்கே எழுதுவோம். 11th one டைப்பிஸ்ட் டேஸ். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 typist 12 days. 4 typist 12 days. அடுத்து என்ன பண்ணுறாங்க 2 more typist. அப்போ ஆல்ரெடி 4 typist இருக்காங்க. அப்படி தானே? அப்போ மோர் 2 typist அப்படிங்கும்போது 4 + 2 என்ன வந்துடும் 6. எத்தனை டேஸ் அப்படின்னு கேட்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் 4 into 12 is equal to 6 into x. சரியா? ஸோ x தான் தேவை. 4 into 12 divided by 6. ஸோ 1666
2 6 are 12. So 2 into 4, 8 days. 8 days. Okay, wow. 8 days. Are you understand? Yes. ஓகே இப்போ 1 வேர்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சாச்சு, தரோ பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட்டு எழுத போகிறோம். சரியா, நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது ஃபஸ்ட்டு 1 வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ன செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு நல்லா எழுதி கூட பார்த்துருங்க. எழுதி பார்த்தா அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் எழுதினா போதும். நிறைய பேர் அவசரப்பட்டு என்ன செஞ்சிடறாங்க, படிக்காமலே சும்மா லிங்க் வந்தோடனே டெஸ்ட் எழுதிடுறாங்க. அப்படி என்ன செய்யாதீங்க, எழுதாதீங்க. நீங்கள் நல்லா படிச்சுட்டு அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையிலே உங்களுடைய நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா என்ன செய்ய முடியும், நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா, ஸோ 1 வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம நல்லா படிச்சுட்டு எழுதும்போது தான் நம்மளோட கெப்பாசிட்டி நமக்கு என்ன செய்யும், தெரியும். சரியா, நீங்கள் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா லிங்க்கில் போய் என்ன செய்யுங்க, டெஸ்ட் எழுதுங்க. உங்கள் மார்க் எனக்கு இங்கே தெரிஞ்சிடும். நீங்கள் எப்போ டெஸ்ட் எழுதுறீங்க, எத்தனை தடவை எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு இங்கே தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் மார்க் வந்து எனக்கு என்ன செய்ய வேண்டாம், அனுப்ப வேண்டாம். சரியா, நானே உங்கள் பேர் பார்த்து நான் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறேன் மார்க் வந்து. சரியா, ஸோ நேம் வந்து கரெக்டாக என்ன செய்யுங்க, மென்ஷன் பண்ணி எழுதுங்க. எந்த செக்ஷன் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. சரியா, சில பேர் நேமே எழுதாமல் என்ன செய்றீங்க, டெஸ்ட் வந்து எழுதுறீங்க. அப்படி எழுதாதீங்க. சரியா, ஸோ டெஸ்ட்டு உங்கள் நேம் எழுதி டெஸ்ட் வந்து நிதானமாக என்ன செய்யுங்க, அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 5th சாப்டர் என்ன செய்யலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.